அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு யானை இருந்துச்சாம். அதோட உருவம் பெருசா இருக்கிறதுனால அந்த யானைக்கு தான் தான் இந்த காட்டிலே பெரியவன் அப்படிங்கிற ஆணவம் இருந்துச்சாம். தான் போற வழி வர்ற வழி எல்லாம் எதிரில் சின்ன சின்ன விலங்குகள் வந்தா அதை மிதிக்கிறது தள்ளி விடுறதுன்னு நிறைய சித்திரவதைகளை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சாம். இதனால காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாம் இந்த யானை வருதுன்னு தெரிஞ்சாலே ஓடி ஒளிய ஆரம்பிச்சுதுங்களாம். ஒரு நாள் அது நடந்து போயிட்டு இருக்கும்போது அது கண்ணுக்கு ஒரு எறும்பு புற்று தெரிஞ்சுதான். உடனே அந்த யானை அந்த எறும்பு புற்று மேலே ஏறி ஒரு மிதி மிதிச்சுதான். அங்கிருந்த எறும்புகள் எல்லாம் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுதுங்களாம். ஆனா ஒரு எறும்புக்கு மட்டும் பயங்கரமா கோபம் வந்துச்சாம். இந்த யானைய ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சான். ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்துச்சான். இதை பார்த்த பக்கத்துல இருந்த எறும்பு, நம்ம 2 பேரும் அந்த யானையோட காதுக்குள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சுங்களாம். அது மாதிரியே ரெண்டும் அதோட காதுக்குள்ள போய் அந்த யானைய கடிக்க ஆரம்பிச்சுதுங்களாம். யானையால வலி தாங்கவே முடியலையாம். அப்பதான் அந்த யானை தன்னோட தப்ப உணர்ந்துச்சாம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்மளும் நம்மளோட வலிமையற்றவங்க கிட்ட காட்டக்கூடாது. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு அழகான கதையில நாளைக்கு சந்திப்போம். நன்றி.